ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா நிலா வந்து நல்லபடியாக வந்து பூஜையை முடிச்சிருப்பாங்க. தீச்செடியை தூக்கிட்டு கோவில் ஃபுல்லாக சுற்றி வந்திருப்பாங்க. சுற்றி வந்ததில் அவங்க கையில் லைட்டாக வந்து தீக்காயம் இருக்கும். இதனால் வந்து சோழன் வந்து அவங்க கையில் ஐஸ் கியூப் வச்சு விடுவாங்க. இதுக்கப்புறம் கோவில் பூசாரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யார் பூஜை செஞ்சாங்களோ அவங்க பொங்கல் வச்சு வேண்டுதலை முடிக்கணும், அப்போ தான் வேண்டுதல் முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் சேரனும் சோழனும் பார்த்திங்க அப்படின்னா நிலாவை வந்து இந்த வேண்டுதலை செய்ய விட மாட்டாங்க. ஏற்கனவே உங்கள் கை காயமாக இருக்குது, நீங்கள் எப்படி பொங்கல் வைப்பீங்கன்னு கேட்கும்போது, இல்லை வேண்டுதலை நான் நல்லபடியாக முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு நிலா வந்து பொங்கல் வைக்க போவாங்க. அவங்களோட குடும்பத்துக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வானதியோட அண்ணனும் அம்மாவும் சேர்ந்து வானதிக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவங்க அத்தை பையன் பிரேம கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஏமாற்றி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவசர அவசரமாக அவங்க பார்த்திங்க அப்படின்னா தாலியை எடுத்து கொடுத்து பிரேம் வந்து வானதி கழுத்தில் தாலி கட்டு போகிறாங்க. ஆனால் வானதி வந்து தன்னோட காதலை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி கத்திடுவாங்க. இதனால கல்யாணமும் நின்று போயிடும். அவங்களும் இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.